ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வந்து லைனாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டுறவு பயிற்சிக்கான எக்ஸாமுக்கான கால்ஃபர் விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை லிங்க் தான் வந்து டிஆர்பி வெப்சைட்லலாம் வந்துட்டுருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து டிஸ்ட்ரிக் வராத டிஸ்ட்ரிக் எல்லாமே இது தான் வந்துட்டுருக்கு. போன வாட்டி விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் ரிசல்ட் வரல. ஸோ அந்த மாதிரி நடுவில் கூட்டுறவு பரீட்சை வந்து அந்த ரிசல்ட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்தது. ஸோ அப்போ வந்து கேஸ் நடந்துகிட்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில். ஸோ ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கேஸ்லாம் கிடையாது, நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் வரணும். ஸோ வந்து எதனால் வந்து டிலே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில. டோட்டலாக ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கேன்சல் ஆகிடுமா வராதா அப்படின்னாலாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆடியோ நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிலே ஆகும், அந்த வேலை இந்த வேலை பற்றி டிலேனா ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி வந்துடும். ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வெப்சைட்டில் தனி பேஜில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ ராமநாதபுரத்துலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் நமக்கு ஆடியோ கிடச்சிருக்கு, அந்த ஆடியோ கேட்டுவாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க மேடம். இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்போ மேடம் வரும் தஞ்சாவூருக்கு? இல்லை என்ன அறிவிக்கல சார், அறிவிக்க சொல்கிறேன் சார். சரி, ஓகே. இந்த வீக்கில் எதுவும் வர சான்சஸ் இருக்கா? இப்போ இல்லை, எங்களுக்கே ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே. இந்த மந்த்துக்குள்ளே தான் வந்துருமா மேடம்? சொல்லுவாங்க, வந்துடும். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ வரும் மேடம்? என்ன ரேஷன் ஷாப் ரிசல்ட் அது இன்னொரு 10-15 டேஸ்ல போட்டுருவாங்க. ஓகே. ஆகஸ்ட் 20க்குள்ளங்களா மேம்? போட்டுருவோம், ஆகஸ்ட் 20க்குள்ளே போட்டுருவோம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் வருங்கிறாங்க, ஆகஸ்ட் 20க்குள்ளே வருங்கிறாங்க, இப்படி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ கூட்டுறவு பயிற்சிக்காக அந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க்குக்கான எக்ஸாம் தான், அந்த இது தான் போயிட்டுருக்கு. டிஆர்பி எஸ்ஆர்பி எல்லாமே அதை அப்ளை பண்ணுற லிங்க் தான் இருக்குது. ஸோ ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ டிலேவாக தான் வீடியோ போடுறேன், ஒர்க் இருந்தனால என்னால் போட முடியல. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவேன். கூட்டுறவு பேங்க்கை பற்றி நான் நம்ம சேனலில் வந்து இது வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ டிஆர்பினா அந்தந்த மாவட்ட டிஆர்பி வெப்சைட்லேயே அப்ளை லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்ஆர்பினா எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதம் எண்டுக்குள்ளே 28-29 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் அடுத்த செப்டம்பர், அக்டோபர் 5-11 இந்த தேதிகளில் எக்ஸாம் வருது. ஸோ எல்லோரும் எழுதுங்க. கூட்டுறவு பட்டை பேச்சு முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக படிங்க. பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு முடிச்சவங்களும் இது எழுதலாம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி வேறு ஏதாவது ஆடியோ அப்டேட்ஸ் எது கிடைச்சாலும் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக போடுறேன். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். 38 டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பி வெப்சைட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துடும். பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக் வந்து இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு தான் வரும், டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ முன்னாடியே விட்டுடுவாங்க, அது தனியாக இது தனியாக விடுங்கிற மாதிரி நமக்கு ஆடியோவும் கிடச்சிருக்குது. ஸோ அப்படிங்கும் போது அந்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கூட்டுறவு பேங்க்கான எக்ஸாம் அதை கண்டக்ட் பண்ணி அந்த ரிசல்ட் விடுவாங்க, அப்போ தான் இது விடுவாங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாமே விட்டுடுவாங்க. ஸோ என்ன ப்ராசஸ்னால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியல. பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் டிஸ்ட்ரிக்கும் விட்டுருந்தாங்கன்னா நமக்கு வேலையே இல்லை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்லுவேன். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.